ஹலோ கைஸ். தென் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வரேன். வரும்போது என் விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. 3 மந்த் விசாவில் தான் இருந்தேன் நான். 1 இயருக்கு டிஆர்சி கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க என் ஏஜென்ட்டு. பட் என்னோடய விசா முடிஞ்சிருச்சு. விசா முடிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா இங்கே 50 நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அங்கே வந்ததுக்கப்புறம் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போர்டிங் பாஸ் வாங்குறது என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து போர்டிங் பாஸில் வந்து நீங்கள் இமிக்ரேஷன் கார்டு காட்ட தேவையில்லை. பாஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி ஆகும்போது ஒரு ஷீட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஷீட்டை காட்டாதீங்க. அந்த ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பாஸ்போர்ட்டை மட்டும் கொடுங்க. கொடுத்தனே போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஷீட்டை பார்த்தா தான் எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னு தெரியும் போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல. தென் ஆஃப்டர் இமிக்ரேஷனில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷீட் கொடுத்தாகணும். கொடுத்து ஏன் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருந்தா, நான் ஸ்டூடெண்ட் விசாவில் நடந்தால் மட்டும் சொல்கிறேன். டூரிஸ்ட் விசாவில் இப்போ என் கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணிங்க, அவரும் என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் விசா நான் வந்திருந்தேன். அவங்க கேட்டாங்க, ஏன் நீ விசா முடிஞ்சு நான் ஏன் இங்கே இருந்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னோடய காலேஜ் எல்லாமே பண்ணித்தரேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க நான் மறந்துட்டேன், எனக்கு சரியாக தெரில, எனக்கு விசா எப்போ முடியுதுன்னு தெரில. அவங்க பண்ணித்தருவாங்க, நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், ஆனால் அவங்க பண்ணித்தரல அப்படின்னு சொல்லிடுங்க. சொன்னோடனே அவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு சீல் வச்சு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப பேனிக்கெலாம் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு போலீஸ் வருவார். அவர் வந்து உங்கள் பாஸ்போர்ட் வாங்கிட்டு உங்களை கூட்டு போயிட்டு கொஞ்சம் உங்கள் பாஸ்போர்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் இது இல்லைன்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் தென் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் நீங்கள் ஏஜென்ட்டை பேசுனது, யார்கிட்டயே டிஆர்சி கார்டை வாங்கியிருந்தேன், நீங்கள் ஒர்க்கை பற்றி பேசியிருக்கீங்கன்னா அது எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் வருவார், வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் ஃபோனை கொடுங்கம்பாங்க. அன்லாக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு நம்பரை போட்டு உங்களோடதை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டெலகிராம் ஐடி, வாட்ஸ்அப்பு எல்லாம் உங்கள் ரஷ்யா நம்பர் வச்சிங்கன்னா அதையும் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு உங்கள் ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணுவாங்க. தென் ஸ்க்ரீன் ஸ்கேனிங்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீன் ஸ்கேனிங்னு எப்படி சொல்கிறேன், அவங்க ஒரு நம்பர் போட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிறதெல்லாம் அப்படி ஷேர் பண்ண பார்ப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது அவ்வளோக்கா, செக் பண்ணி பார்க்குறதுக்காக. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஏஜென்ட்டை பேசியிருந்தது, உங்களோட டிஆர்சி கார்டு, நீங்கள் ஒர்க் விஷயமாக வந்திருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிங்க. ஒர்க் விசாவில் வந்துருந்தால் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டூரிஸ்ட் விசா, இ விசா, ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துருங்கன்னா இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை எவிடன்ஸாக வச்சுக்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ ஷேர் பண்ணி அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு ஃபோனில் வச்சுருந்துருக்காதீங்க. செக் பண்ணிட்டு திரும்பவும் போய் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க போய் ஃபோனெல்லாம் செக் பண்ணி அந்த ஃபோனில் செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒர்க் விஷயமாக போயிருக்கீங்களா என்னது செக் பண்ணி பார்ப்பாங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களை ரிட்டன் அமுச்சு விட்ருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 hour தான் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்கும்.